என்பது அரசியல் அறிவு, பொது அறிவு, பொருளாதார அறிவு நிரம்ப பெற்றவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கு அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு அதிகம். அரசியல் வாத பிரதிவாதங்கள், கருத்து முரண்கள் என்பதை இங்கு பல கட்டங்களில் பல்வேறு தருணங்களில் ஆரோக்கியமாக மோதிக்கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முதிர்ச்சி பெற்ற நேயர்கள், முதிர்ச்சி பெற்ற அரசியலில் பக்குவம் பெற்ற பார்வையாளர்கள் முன்னிலையில் இந்த ஒரு விவாதம் நடைபெறுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இன்றைய தலைப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. 17வது மக்களவை தேர்தல் என்பது ஒரு புதிதாக ஒரு ஆட்சியை, இந்தியர்கள் தங்களுக்கான ஆட்சியை, மத்திய ஆட்சியை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான ஒரு தேர்தல். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டுமா அல்லது மாற்றப்பட வேண்டுமா என்பதுதான் இன்றைக்கு இந்திய மக்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதைத்தான் அரசியல் கட்சிகள் வலுவாக முன்வைத்து கொண்டிருக்கின்றன. இப்போது இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும், பிரதமராக இந்த ஆட்சியை வழிநடத்தக்கூடியவராக இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு அணியாக இருக்கிறார்கள். இல்லை, இந்த மண்ணில் ஆட்சி மாற்றம் என்பது அவசியம் என்று சொல்வதற்காக இந்த அணி வாதிடுவதற்காக இருக்கிறது. முதலாவதாக இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்ற அணியின் சார்பில் திரு SR சேகர் அவர்களை தன்னுடைய உரையை நிகழ்த்த அழைக்கிறேன். 2014 இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஏன்? அதை யோசனை பண்ணினா இந்த ஆட்சி மாற்றம் இப்போது அவசியமா இல்லையா என்பது சரியாக தெரிஞ்சுவிடும். இந்த ஆட்சி மாற்றம் ஏன் ஏற்பட்டது? ஆனா முதல் அவ்வண்ணா வரை, ஏ முதல் இசட் வரை அத்தனை இடங்களிலும் அத்தனை பெயர்களிலும் ஊழல் இருந்த காரணத்தினாலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆதர்ஸ் ஊழல், போபர்ஸ் ஊழல், CW ஊழல், தேவாஸ் ஊழல், எம்ப்ளாய்மெண்ட் ஊழல், ஃபோர்டர் ஊழல், காஜியாபாத் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஊழல், ஹர்ஷத் மேத்தா ஊழல், கேத்தன் பரேக் ஊழல், LIC ஊழல், மதுகோடா ஊழல், ரேடியோஷன் ஊழல், சத்யம் ஸ்கேன் ஊழல், டெலிஃபோன் 2G ஊழல், UTI ஊழல் என்று இசட் வரை அத்தனை ஊழல்கள் இருந்த காரணத்தினாலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாறுவதற்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது. ஆகவே இவையெல்லாம் இருந்த காரணத்தினாலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் இப்போது ஆட்சி மாற்றத்துக்கு என்ன அவசியம்? இப்போது ஆட்சி மாற வேண்டும் என்று துடிப்பதனுடைய காரணம் என்ன? ஆட்சி மாற வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு ஆட்சி மாற்றத்தை நோக்கிய தகுதி இருக்கிறதா? யார் அவர்கள்? இன்றைய ஆட்சி மாற்றத்திற்கான அவசியம் ஏன் இல்லை? இன்றைக்கு ஆட்சி மாறதுக்கு அதே மாதிரி A to Z ஆன ஆட்சி மாற வேண்டாம் என்பதற்கு A to Z காரணங்கள் இருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் A, பேட்டி பச்சாவோ படாவோ B, C for cleaning India, D for digital India, E for entrepreneurship, F for financial institution, H for heritage city level, I for Indradhanush, J for Jeevan Jyoti Bima, K for Kushal Vikas, L for LED bulbs, M for Make in India, N for National Career. இப்படியாக Y வரை, யூத் முத்ரா யோஜனா வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற ஒரு ஒப்பற்ற ஆட்சியாக இருக்கின்ற போது ஏன் ஆட்சி மாற வேண்டும்? ஆட்சி மாறுவதற்கு முன்னாலே, மக்கள் முன்னாலே ஆட்சி மாற வேண்டும். சரி, ஒரு வாதத்துக்காக வைத்துக் கொள்வோம், ஆட்சி மாற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இந்த ஆட்சி மாறினால் யார் வருவார்கள்? A to Z ஊழல் பெறுவதில் தானே வருவார்கள். ஏற்கனவே நடத்திய ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருந்தவர்களுக்கு தானே மறுபடியும் வாய்ப்பை கோரி தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் முன்னாலே எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற வாதங்கள் என்ன? மக்கள் முன்னாலே அவர்கள் வைக்கின்ற மெட்டீரியல் ஃபேக்ட் என்ன? ஒரு தகர டப்பாவிலே, ஒரு வெற்று டப்பாவிலே, உண்மைகளுக்கு புறம்பான டப்பாவிலே, உண்மையே இல்லாத டப்பாவிலே, பொய்யும் மட்டும் இருக்கிற டப்பாவிலே ஒரு கிஃப்ட் பேப்பரை சூத்தி வச்சு வாதங்களே இல்லாமல் பொய்யை மக்கள் முன்னாலே வைத்து ஆட்சி மாற்றம் கேட்கிறார்கள். ஆகவே ஆட்சி மாற்றத்துக்கு இப்போது அவசியமில்லை. இந்த 5 ஆண்டு காலங்கள் எப்படி இருந்தது? 5 ஆண்டு காலங்கள் எப்படி இருக்கிறது? ஊழல் பேர்வழிகள் அத்தனை பேரும் கடந்த ஆட்சியில் தப்புவிக்கப்பட்டார்கள்.
போஃபோர்ஸினுடைய குத்ரோச்சி இந்தியாவிலே இருந்தார், இங்கிருந்து தப்பித்து போனார், இங்கிலாந்திலே இருந்தார். அவர் மீது இன்டர்நேஷனல் ரெட் அலர்ட் வைக்கப்பட்டது. போலீஸ் அவர் மீது வாரண்ட் இருந்தது. அவர் இந்த போஃபோர்ஸிலே சம்பாதித்த பணத்தை இங்கிலாந்து வங்கியிலே வைத்து அது சீஸ் பண்ணப்பட்டு ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. ஆனால் இவையெல்லாம் விடுவிக்கப்பட்டது. இன்டர்நேஷனல் ரெட் அலர்ட் விடுவிக்கப்பட்டது. இந்த அரசாங்கத்தில் இருந்த சிபிஐனுடைய ஆபீசர்கள் இங்கிலாந்துக்கு போய் அவரை விடுவித்தார்கள், பணத்தை விடுவித்தார்கள், ஃப்ரீயா போயிட்டாரு. சென்ற ஆட்சியில் இப்படி தப்பு செய்தவர்கள் எல்லாம் தப்பு வைக்கப்பட்டார்கள். அதே இங்கிலாந்துல தான் இன்னைக்கு மல்லையாவினுடைய மூலமாக கோர்ட்டிலே தீர்ப்பு பெற்று நாடு கடத்துவதற்காக இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. ஒரே நாடு தான், ரெண்டு அரசாங்கம். மாற்று விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மாற்று மனதை புரிந்து கொள்ள வேண்டும், மாற்று செயல்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். 1984 வருஷம் நீரவ் மோடிக்கு என்னாச்சு? நீரவ் மோடி வந்து கொண்டிருக்கிறார். நீரவ் மோடிக்கு என்ன ஆச்சு? நீரவ் மோடியை யார் தப்பித்தார்கள்? நீரவ் மோடி யாரை கண்டு பயந்து ஓடினார்? யாரை கண்டு பயந்து ஓடுவார்கள்? திருடனை பார்த்து போலீஸ்காரன் ஓடுவானா? போலீஸ்காரனை பார்த்து திருடன் ஓடுவானா? 1971 பங்களாதேஷ் யுத்தத்தில் இந்திரா காந்தி ஒரு பெரிய வெற்றி பெற்றால் கூட நமக்கு தொடர்ந்து இடைஞ்சலாக இருக்கக்கூடிய காஷ்மீருடைய பகுதியை நீ எனக்கு தந்திருக்க வேண்டும் என்று அப்போது சொல்லியிருந்தால் இன்றைக்கு காஷ்மீரே வந்திருக்காது. அதையெல்லாம் அப்போது தவிர்த்தார்கள், தவிக்க விட்டார்கள், மறந்து போனார்கள். அதற்கு பின்னாலே கார்கில் யுத்தத்திலே முதல் முறையாக நாம் ஏராளமான சோழர்களை இழந்தோம், ஆனாலும் வெற்றி பெற்றோம். இந்தியாவுடைய சரித்திரத்திலே முதல் முறையாக 60-70 ஆண்டுகளுக்கு பின்னாலே முதல் முறையாக இந்தியாவிலே நீங்கள் பயங்கரவாதத்தை செய்தாலோ வேறு தாக்குதல் நடத்தினாலோ நீ சும்மா திரும்பி போய்விட முடியாது என்ற ஒப்பற்ற ரிட்டாலியேஷனை கொடுத்தது மோடியினுடைய அரசாங்கம். 2008 மும்பையில் மிகப்பெரிய கலவரம், 10 பேர் உள்ள வந்தா, 174 பேர் சுட்டு தள்ளுனா. அஜ்மல் கசாப் அப்படி சுட்டு தள்ளிய அந்த 174 பேருக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ராணுவம் துடித்த போது அடக்கினார்கள். அதை ஒன்றுமே செய்யல. ஆனால் 2015 ஜூன் மாதம் 4ஆம் தேதி மணிப்பூர் கண்டேலா மாவட்டத்தில் பிஎஸ்எஃப் வீரர் 17 பேர் பாகிஸ்தானுடைய ஜெய்ஷ் இ முகமதுடைய தாக்குதல் நடத்திய போது 5 நாள் ஜூன் மாதம் 9ஆம் தேதி மியான்மர் நகருக்குள்ள பூந்து 70 கமாண்டோக்கள் 17 பேரை 70 கமாண்டோக்கள் 40 நிமிடத்தில் 187 மாவோயிஸ்டுகளை கொண்டு குவித்தார்கள் வேறு நாட்டின் எல்லைக்குள்ளே புகுந்து. அதே மாதிரி 2016 செப்டம்பர் மாதம் 18 ஜம்மு காஷ்மீரிலே யூரியிலே இதே மாதிரி கமாண்டாக்கள் அவர்கள் புகுந்து நம்மை தாக்கி 17 வீரர்களை பதிலாக்கிய போது அதுலேயும் 8 நாள். அந்த 8 நாளில் மறுபடியும் புகுந்து அங்கே 38 தீவிரவாதிகளை நம்முடைய அரசாங்கம் உள்ளே புகுந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்தது. 2019 நமக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இங்கே பூந்து 44 வீரர்களை புல்வாமாவிலே ஜம்மு காஷ்மீரிலே கொன்ன போது 12 நாள் ஒரு வீட்டில் இழவு வந்துச்சுன்னா ஈமக்கிரியைக்கு கங்கையில் போய் நம்முடைய பிரதமர் மோடி குளித்து ஆரத்தி காண்பித்து விட்டு அடுத்தபடியாக பால்காட்டிலே நம்முடைய வீரர்கள் அங்கே சென்று 350 பேர் ஜெய்ஷ் இ முகமதை கொன்று குவித்தார்கள். இந்த நாட்டினுடைய பெருமை காப்பாற்றப்பட்டது, இந்த நாட்டின் இறையாண்மை காப்பாற்றப்பட்டது, இந்த நாட்டின் கௌரவம் காப்பாற்றப்பட்டது. அத்தனை பேரும் கொண்டாடினா, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் கொண்டாடினா. எதிர்கட்சிகள் அழுதார்கள், ஒப்பாரி வைத்தார்கள், எங்கேயாவது இதனுடைய அரசியல் லாபம் பாஜகவுக்கு போய் முடியும் என்று. நாட்டை பற்றி கவலைப்படவில்லை, நாட்டின் வெற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் 1971 பங்களாதேஷ் வெற்றி பெற்ற இந்திரா காந்திக்கு அப்போது இருந்த எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இந்திய தாயவர்கள் பராசக்தியவர்கள் என்று சொல்லி ஊரெல்லாம் நாங்கள் இந்திரா காந்தியை கொண்டாடினோம். நாடு ஒன்று, நாட்டிற்காக நாங்கள் இணைந்தோம். அரசியல் லாபம் பார்த்து இந்தியாவை பிரிப்பதற்காக பாகிஸ்தானுடைய முஷ்ரப் இந்தியாவுடைய பிரதமராக யார் வேண்டும் என்று பேட்டியில் சொல்றார். யார் வேண்டும் என்று சொல்லுகிறார். அவமானம் இல்லையா? அந்த முஷ்ரப் இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரையும் பிரதமராக வர வேண்டும் என்று சொன்னால் அப்ப உண்மையான தகுதியான பிரதமர் யார்? அவன் வெறுக்கிறவன் தானே, பாகிஸ்தான் வெறுக்கிறவன் தானே இந்தியாவுடைய பிரதமராக இருக்க முடியும், நாட்டினுடைய ஒப்பற்ற பக்தனாக. ஆகவே பாகிஸ்தான் எம்பசிக்கு போய் பேசி எல்லாம் பண்ணி குடும்பத்தோடு ஐக்கியமான பிறகு
அப்ப இந்தியாவுக்கு பிரதமர் யாருன்றதை இந்தியர்கள் தீர்மானிக்க வேண்டியதில்லை. இந்தியர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். பாகிஸ்தான் தீர்மானிக்க கூடாது என்று விரும்புகிறோம். பாகிஸ்தான் இந்தியாவுடைய பிரதமராக தீர்மானிப்பதற்கு யார் இருக்கிறார்களோ அவர்கள் வரக்கூடாது என்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற இந்தியாவின் மதிப்பையும் மரியாதையும் காப்பாற்றிய அரசு எதற்காக மாற்றப்பட வேண்டும்? 2 நாளைக்கு முன்னால குமரியிலே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் இன்றைய பிரதமர் ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் எங்களுக்கு வேண்டாம், சீர்திருத்தத்துக்கான அனுமதி கொடுங்கள், உத்தரவு கொடுங்கள், நாங்கள் சேர் மாற்றம் வேண்டாம், கட்சி மாற்றம் வேண்டாம், ஆட்சி மாற்றம் வேண்டாம், அதிகாரம் மாற்றம் வேண்டாம், மக்களை வளர்ச்சியிலே முன்னேற்ற வேண்டும், அந்த மாற்றத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னோம். என்னுடைய அருமை நண்பர் ஈஸ்வரன் அவர்கள் சென்ற இதே 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்களோடு இருந்தவர். அன்றைக்கு அவர் பேசினார். இது தேர்தல் பிரச்சாரம் அல்ல, இது ஓட்டு வேட்டை அல்ல, இது நாட்டை மீட்கின்ற போர். அந்த போரினுடைய அடிப்படை சிப்பாயாக இருந்து நான் நரேந்திர மோடியோடு ஒத்துழைப்பேன் என்று சொன்னார். நியாயமான விஷயம், நல்ல விஷயம். நாட்டை மீட்க வேண்டும் என்கின்ற அதிகாரம் இல்லை, ஆட்சி இல்லை, சேர் மாற்றம் இல்லை, கட்சி மாற்றம் இல்லை, நாட்டை மீட்க வேண்டும். அந்த நாட்டை மீட்டு தருகின்ற ஒப்பற்ற தலைவன் நரேந்திர மோடியாக மட்டுமே இருந்து வருகிறார். அந்த காரணத்தினாலே இங்கு ஆட்சி மாற்றம் தேவையில்லை. தமிழகத்துக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கின்ற ஆட்சி. எய்ம்ஸ் வந்திருக்கிறது, கொங்கு மண்டலத்துக்கு டிஃபென்ஸ் காரிடார் 20,000 கோடி ரூபாயிலே வந்திருக்கிறது. இங்கே திருப்பூரில் இஎஸ்ஐ வந்திருக்கிறது. 2,000 கோடி ரூபாய் மட்டுமே டொமஸ்டிக் டேர்ன் ஓவர் இருந்த இந்த திருப்பூர் இப்போது 22,000 கோடி ரூபாய், 15,000 கோடி ரூபாய் இருந்த எக்ஸ்போர்ட் இப்போது 45,000 கோடி ரூபாய். இங்கே இருந்த நொய்யலுக்கு 550 கோடி ரூபாய் இப்போது அதை சீர்திருத்துவதற்காக, அதை செப்பனிடுவதற்காக அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. ரயில்வே லைன் என்று சொல்லி தமிழகத்துக்கு ஏராளமான நன்மைகளை 5,5 லட்சம் கோடி ரூபாய் 5 ஆண்டு காலத்துக்குள்ளே 1,5 லட்சம் கோடி ரூபாய் சென்ற 10 ஆண்டு காலத்திலே 2004-2014 கொடுக்கப்பட்டதை மாற்றி புதிதாக 1,5 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாக கொடுத்திருக்கிறது. இதற்கு மாற்றுனவர்கள் இல்லை. ஒருவேளை ஆசைப்படுவர்கள் மறுபடியும் வந்தால் A to Z ஊழல்கள் தொடரும் என்பதை எச்சரித்து மக்கள் அந்த பாதையிலே விடமாட்டார்கள் என நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் 2014 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் ஊழல் என்று சொன்னீர்கள். அப்படி என்றால் ஒரு ஆட்சியை மாற்றுவதற்கு ஊழல் தான் அடிப்படை என்றால், ஐயா, ரஃபேல் ஊழலை விடையா பெரிய ஊழல் இந்தியாவில் நடந்துவிடப் போகிறது? ABCDEF அப்படின்னு ஆரம்பிச்சார். மகிழ்ச்சி, பாராட்டுதல்கள். ஆனால் எனக்கு இருக்கிற வருத்தம் என்ன தெரியுமா? G for காந்தி என்பதற்கு பதிலாக G for கோட்சே என்று ஆகிவிடுமோ என்ற ஆதங்கத்தில் சொல்லுகிறேன். 90 கோடி இந்துக்கள், 20 கோடி இஸ்லாமியர்கள், 10 கோடி கிறிஸ்துவர்கள், 5 கோடி சீக்கியர்கள், இவர்கள் அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல மொழி, பல மதம், பல கலாச்சாரம், பல பண்பாடு, பல வகையான உணவு முறை, அழித்து சொல்லுகிறேன், பல வகையான உணவு முறை, பல வகையான டிரெஸ் கோட், இந்த பன்முகத்தன்மை இருக்கிறதே, இது இந்தியாவின் சிறப்பம்சம். 1, இதிலே மதச்சார்பின்மை அடங்கி இருக்கிறது. 2, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள். நாட் யூனிஃபார்மிட்டி. அண்ணா முழங்கிய பேச்சு, என் அன்பிற்கினிய இளைஞர்களே, மாநிலங்களவையிலே அண்ணா முழங்கியது நாட் யூனிஃபார்மிட்டி பட் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வேற்றுமையில் ஒற்றுமை. 36 மாநிலங்கள். ஃபெடரலிசம், இது 2வது சிறப்பம்சம். பல்வேறு அதிகாரங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? பல தன்னாட்சி அமைப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஜனநாயகம். நரேந்திர மோடியும் கூட கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி, அதுதான் எங்க ஆட்சியோட முழக்கம்ங்கிறாரு. அது இல்லைங்கிறதுக்கு நான் செய்தி வச்சிருக்கேன். அது இல்லைங்கிறதுக்கு செய்தி வச்சிருக்கேன். ஆர்பிஐ சிபிஐ விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் எங்காவது ஒரு சிபிஐ இயக்குனரே அந்த சிபிஐ இயக்குனரை விமர்சித்த வரலாறு உண்டா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் அத்தனையும். இன்றைய செய்தி இந்து பத்திரிகையில் 14வது பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் மோகனன்
நீங்கள் சொல்லுகிறீர்களே கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். 108 எக்கானமிஸ்ட் அண்ட் சோசியல் சயின்டிஸ்ட், பொருளாதார நிபுணர்கள், சமூக விஞ்ஞானிகள் 108 பேர் அறிக்கை தந்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? மோடிக்கு எதிராக, இந்த ஆட்சிக்கு எதிராக அன்கம்ஃபர்டபிள் டேட்டா, இவர்களுக்கு சாதகமாக எதையாவது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று 108 பேர் கையெழுத்து போட்டு இன்றைக்கு வந்திருக்கிறது இந்த பத்திரிகை. நண்பர்களே, ஆட்சி மாற்றம் ஏன் தேவை தெரியுமா? இந்தியாவின் பன்முகத்தன்மை, இந்தியாவின் கூட்டாட்சி தன்மை, இந்தியாவினுடைய ஜனநாயகம் இதெல்லாம் சிதைந்து சின்னாபின்னமாய் சீரழிந்து போயிருக்கிறதே, இதை காப்பாற்றுவதற்கு ஆட்சி மாற்றம் தேவை. சொன்னீர்களே 2014 பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசினீர்களே, ஏழை எளியவர்களை ஏமாற்றினீர்களே, வஞ்சித்தீர்களே. அன்போடு கேட்கிறேன் அண்ணன் சேகர் அவர்களே, எங்கே 15 லட்சம்? எங்கே எங்கே எங்கே? ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு எங்கே? விவசாயிகள் வருமானம் இரட்டிப்பாகிறதா? அட பாவிகளே, கோவணம் மட்டும்தான் எங்கள் விவசாயிக்கு இன்னைக்கு மிச்சமாக இருக்கு. எங்கே கருப்பு பணம்? சிஸ்வங்கியினுடைய கருப்பு பணம் எங்கே? சொன்னீர்களே ஒளிரப் போகிறது, மிளிரப் போகிறது, தொழில் புரட்சி உருவாக போகிறது சொன்னாரே. எனக்கும் பெருமைதான், எனக்கும் மகிழ்ச்சி தான். ஹமாரா கர், ஹமாரா மந்திர், ஹமாரா நேஷன் பச்சாவோ. கரெக்ட் தானே? அதுல ஒண்ணு தப்பு இல்லையே நான் சொன்னதுல. சொன்னீர்களே ஒளிரப்போகிறது, மிளிரப்போகிறது என்று சொன்னீர்களே. இந்தியா முழுவதும் 20 லட்சம் சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. 7வது படுக்கும் என்சான் உடம்பை 4 சான் அகண்ட ஓலை குடிசையில் முழங்கால் மூட்டு முகம்பர சுருட்டி வழங்கு திமணர்சு வளைத்த வில்லன கிடப்பவன், கடுமையாக உழைப்பவன். அட பாவிகளே, 20 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாரே. சிறு குறு தொழில்கள் நசுக்கப்பட்டிருக்கிறது. எக்கானமிக் ஜர்னல்ஸ்ல என்ன எழுதுறான் தெரியுமா? Demonetization and GST continue to haunt. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வேட்டையாடி முடித்து விடவில்லை இந்த நொடிப்பொழுது வரை. Till this minute, இந்த நிமிடம் வரை பணமதிப்பிழப்பும் ஜிஎஸ்டியும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அங்கே சீரழித்திருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். வாராக்கடன் சொன்னீர்களே, அந்த ஆட்சி இந்த ஆட்சி என்று சொன்னீர்களே. 15 லட்சம் கோடி வாராக்கடன். இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எங்கே போயிற்று? ஓடிட்டா. 50,000 கோடியை தூக்கிட்டு மெகுல் சோக்சி ஓடிட்டா, நிரவ் மோடி ஓடிட்டா. என் தோழர்களே, இங்கிருந்து அங்க போய் விஜய் மல்லையாவும் மெகுல் சோக்சியும் இங்கிலாந்துல போய் உட்கார்ந்துகிட்டு இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துல பார்க்கிறானே, இந்த அவமானம் இங்கே இருக்கிறோம். ஜிஎஸ்டிக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள், ஜிஎஸ்டிக்கு எதிரானவர்கள் அல்ல. ஒரு புதிய வரி வருகிறது என்று சொன்னால் அந்த வரியின் மூலம் என்ன நடக்க வேண்டும்? ஒன்று, விலைவாசி குறையணும், இல்ல வரி குறையணும். குறையல. ஆனால் மாண்புமை மத்திய அமைச்சர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஏன் இதே கோவைக்கு திருப்பூருக்கு வந்த, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு அமைச்சர் சொன்னார், விலை குறைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியாதா? ஆடி கார் விலை 4 லட்சம் குறைந்திருக்கிறது என்கிறார்கள். நான் ஒற்றை வரிகளில் சில செய்திகளை சொல்லுகிறேன். ஏன் வேண்டும் தெரியுமா ஆட்சி மாற்றம்? என் மகளையொத்த அனிதா நீட் தேர்வை கொண்டு வந்து என் மகளையொத்த அனிதா தற்கொலை செய்து கொண்டாலே. 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாதுன்னு மட்டும் சொன்னீங்க. எங்க வீட்டு பிள்ளைங்க, அண்ணன் மதிப்பிற்குரிய டாக்டர் பழமலை அவர்களே, நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். 200 மார்க் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம்? பிசிக்ஸ்ல 200, கெமிஸ்ட்ரில 200, பயாலஜில 200, 200க்கு 200 வாங்குறது எவ்வளவு கஷ்டம்? 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாதுன்னு மட்டும் சொல்லலையா நீங்க? எங்க பிள்ளைங்க வாங்கின 200 மார்க் செல்லாதுன்னுட்டீங்கப்பா. அது என்னது? தமிழ்நாடு 40 நாட்கள் இடைவெளியில் 4 முறை இந்த நாட்டின் பிரதமர் வருகிறார். 40 நாட்கள் இடைவெளியில் 4 முறை வருகிறார். நான் அன்போடு கேட்கிறேன், நாங்கள் இந்தியர்கள் தானே, நாங்கள் தமிழர்கள் தானே, நாங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறோம் அல்லவா? என்னுடைய சொந்தங்கள் தஞ்சையில், நாகையில், புதுக்கோட்டையில் 40 நாள் 50 நாள் பாவிகளே 100 பேர் செத்து போனார்.
மின்சார வரத்துக்கே 2 மாசம் 3 மாசம், இன்னும் பல கிராமத்துக்கு வரல. அந்த செம்மலைக்கு தெரியும். நான் கேட்கிறேன், அது என்ன தேர்தல் என்றால் 40 நாட்களில் 4 முறை வருவீர்கள், எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு வரமாட்டீர்களா? இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருக்கிறார்களே, அந்த வீரர்களின் படத்தை பின்னாலே போட்டுக்கொண்டு வாக்கு கேட்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 30 வினாடி. இந்த ஆட்சி மாற்றம் தேவை என்பதற்கு ஒரே செய்தி. பாலச்சந்தர் படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஜெமினி கணேசன் சௌகார் ஜானகி இவன் ஃபைலை பத்தி பேசுவான், அவன் லைஃபை பத்தி பேசுவான். நினைவு இருக்கிறதா? ஐயா, ஒரு ஃபைலை காப்பாற்ற முடியாத நீங்களா 120 கோடி இந்தியர்களின் லைஃபை காப்பாற்ற போகிறீர்கள்? ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே ஒரு சுமை உண்டு. சாதனைகள் அப்படின்ற புள்ளி விவரத்தெல்லாம் அடுக்கணும். எதிர்க்கட்சிகளுக்கு எப்பவுமே கொஞ்சம் வேலை சுலபம். குற்றச்சாட்டுகளை அடுக்குவது அப்படின்றது ஆளுங்கட்சியின் சாதனைகளை சொல்லி விளக்க வைக்கிறதை விட குற்றச்சாட்டுகளை சொல்வது சுலபமான ஒரு காரியம். ஒரு பன்முகத்தன்மை சிதைகிறது அப்படின்ற ஒரு புள்ளியில் இருந்தால் திரு சபாபதி மோகன் தன்னோட பேச்சை தொடங்கினார். ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன் என்று பல்வேறு புள்ளிகளை தொட்டு சென்றிருக்கிறார். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு வாதத்தை அழுத்தம் திருத்தமாக வைத்தார். அதை மறுப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில் அவர்களை முக்கியமான சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீட் கண்ணீர் விட்டார். இது என்ன கண்ணீர்? நுழைவுத் தேர்வு என்பது இந்த அகில இந்தியாவில் வந்திருக்கிறது, அதை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டிலே இருந்தது எப்பொழுது தெரியுமா? 1984 இருந்து 2006 வரை 22 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே நுழைவுத் தேர்வு இருந்தது. எதிர்த்து போராடிய ஒரே குரல் மருத்துவர் ஐயாவுடையது தான். நுழைவுத் தேர்வு என்பது ஏழைகள் நுழையா தேர்வு என்று போராடி 2006ஆம் ஆண்டு கலைஞர் அவர்களை நுழைவுத் தேர்வு இல்லாமல் செய்தவர் மருத்துவர் ஐயா. மீண்டும் வந்திருக்கிறது நீட். எப்பொழுது வந்தது? 2012ஆம் ஆண்டு காங்கிரசும் திமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி செய்த சமயத்தில் தான் வந்தது. 2013ஆம் ஆண்டு அதுக்காக நோட்டிஃபிகேஷன் வந்தது, தேர்வே ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் தனியார் கல்லூரிகள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கிய காரணத்தினால நடக்கலை. உடனே என்ன செய்தது காங்கிரஸ் அரசு? திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? உடனே அதை ஒரு பெஞ்சுக்கு அனுப்பிச்சிது. அந்த பெஞ்சில் யார் நீதிபதியாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்களே தீர்மானித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு வந்தது 2014. அந்த தீர்ப்பு வருவதற்கு காரணம் யார்? காங்கிரஸ். அன்னைக்கு 3000 மாணவிகள் நடுவில் பேசினார். 46 வயதுடைய திருமணம் ஆகாத ராகுல் என்ன சொன்னார்? நீட் பற்றி பேசினாரா? சொன்னாரா? இன்னைக்கு காங்கிரஸ் சொல்லட்டும் நீட் வேண்டாம் என்று. இவ்வளவு உணர்ச்சிவசமாக பேசுகிறார் திரு சபாபதி மோகன். காங்கிரஸ் உறுதியளிக்குமா நீட் வேண்டாம் என்று? அளிக்காது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் நீட் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஜிஎஸ்டி பற்றி கொதிச்சார். ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தது? எதிர்க்க மாட்டேன்னு அவரே ஜாக்கிரதையாக சொல்லிட்டார். ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்தது. சரியான முறையில் கொண்டு வர முடியாத காரணத்தால் தோல்வி அடைந்தது. மோடி வெற்றி பெற்றார். நான் பொருளாதார நிபுணர் கிடையாது, நீங்களும் கிடையாது. 108 பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் சொன்னாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 43 ரூபாய் இருந்தது பெட்ரோல் 2009. 2014 73 ரூபாய் 60 பைசா. இன்னைக்கு உங்கள் ஊர் பெட்ரோல் பங்கில் 71 ரூபாய் 60 பைசா. மீத்தேன் சொன்னார், நீங்கள் பதில் சொன்னீங்க. இந்த மீத்தேன் இடத்துக்கு அனுமதி கொடுத்தது கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கம்பெனிக்கு ஒப்பந்தம் போட்டது ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஸ்டெர்லைட்னா கொதிக்கிறாங்க. ஸ்டெர்லைட் யார் கொண்டு வந்தது? எப்பொழுது வந்தது? 1996ஆம் ஆண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அது விரிவாக்கம் முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் தான் நடந்தது. ஸ்டெர்லைட் ஏற்கனவே ஒரே ஒரு முறை மூடப்பட்டது. யாரால் மூடப்பட்டது? செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2001 மூடப்பட்டது. அவங்க கோர்ட்டுக்கு போய் 100 கோடி ரூபாய் அபராதம் கட்டி மீண்டும் திறந்தார்கள். நீங்கள் எந்த இடத்திலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்போ டாக்டர் ஸ்டெர்லைட் எக்ஸ்பேண்ட் ஆகி திறந்தது? எப்போ? 2 முறை அவங்க பீரியட் தான் பண்ணாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலேயே ஸ்டெர்லைட் மூடவும் பட்டது, மீண்டும் வந்தது அதே காலகட்டத்தில் வந்தது. நீங்கள் ஸ்டெர்லைட் விரிவாக்கத்துக்கான அதிகமான விரிவாக்கத்துக்கான அனுமதி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நடந்தது.
ஸ்டெர்லைட்டை ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்த திமுக அனுமதி தந்தது. தொடங்கி வைத்தவர் ஜெயலலிதா என்பது 96 அவருடைய ஆட்சி காலத்திலே தொடங்கி வைத்தார். அதுக்கான புகைப்படங்கள் இருக்கு. அதே போல இன்னைக்கு ஜல்லிக்கட்டுலாம் பேசுறாங்க. ஜல்லிக்கட்டு யார் எதிர்த்தான்னு சொல்லிட்டு. ஜல்லிக்கட்டு ஏன் நடக்க முடியாமல் போனது தெரியுமா? ஜல்லிக்கட்டு என்பது 2008 ஒரு தடை வந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கி வந்து கொண்டே இருந்தோம். ஆனால் 2012 திமுக அங்கம் வகித்த அந்த காங்கிரஸ் அரசு புதிய சட்டம் ஒன்றை போட்டது. காளை மாட்டை எந்த ஒரு காட்சி பொருளாக பயன்படுத்துக்கான தடை சட்டத்தை போட்டது. இந்த தடை சட்டத்தின் அடிப்படையில் தான் 2014ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் தடை செய்தது. நீங்க என்ன சொல்ல வரேன்னா, எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஆணைவர் காங்கிரஸ் கிட்ட தான் இருக்குது. காஷ்மீர் இன்றைக்கு கொதிக்கிறது. ஏன் கொதிக்கிறது? 1950ஆம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை கேட்டிருந்தால் நேரு இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனை கிடையாது. அவர் என்ன சொன்னார் நான் சொல்ல போகல. இன்னைக்கு நிலைகள்லாம் மாறி இருக்கு. ஆனால் ஒரு நல்ல விடையை கொடுத்தார். ஆனால் காஷ்மீர் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வுக்காக காங்கிரஸ் முயற்சியே செய்யவில்லை. இதெல்லாம் விட பெரிய ஒரு கொதிக்கும் ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. நான் பிஜேபி கூட கட்சி 10% ரிசர்வேஷன் நாங்கள் எதிர்க்கிறோம். எங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, தவறு என்று சொல்கிறோம். ஆனால் இந்த 10% ரிசர்வேஷன் எப்படி வந்தது? ஞாயிற்றுக்கிழமை மாலை அதற்கான கேபினட் மீட்டிங், திங்கட்கிழமை கால நாடாளுமன்றத்தில் அதை அறிமுகப்படுத்துகிறார்கள். மத்தியானம் பாஸ் பண்ணுறாங்க. எப்படி? காங்கிரஸோட முழு ஆதரவோடு. எப்படி? ஏன்னா இதெல்லாம் முன்பே ஒரு புரிதல் அடிப்படையில் நடந்த வெற்றி பெற்ற ஒரு தீர்மானம். அது அரசியல் சாசன சட்ட தீர்த்தம். அது நான் இன்றைக்கு சொல்கிறேன், 7 பேர் விடுதலை உறுதியாக நடக்கும். ஏனென்றால் மிக முக்கியமான படிக்கட்டுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆட்சி மாற்றம் தேவையே இல்லை, காட்சி மாற்றம் தான் தேவை. காவிரி பிரச்சனை ஏன் இவ்வளோ பெருசாக இருக்கு? அதிமுக காரங்க செல்வி ஜெயலலிதா அவர்களை காவிரி தாய் என்றார்கள். அதில் நிச்சயம் உண்மை இருக்கு. இன்றைக்கு காவிரி பிரச்சனையை பொறுத்தவரை செல்வி ஜெயலலிதா கொடுத்த அழுத்தத்தை, அவருடைய உழைப்பை, அவருக்கு இருந்த உணர்ச்சி பூர்வமான ஈடுபாட்டை திமுக காட்டவே இல்லை. 1974ஆம் ஆண்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு போறாரு. ராவ் என்ற அமைச்சரை பார்க்கிறாரு. அந்த அமைச்சரவையில் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களும், எதிர்ப்பக்கம் கர்நாடகாவின் அன்றைய முதலமைச்சராக இருந்த தேவராஜ் அரசு இருக்காங்க. காவிரி பிரச்சனையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறது தமிழக அரசு, நடுவர் மன்றம் வேண்டும் என்று. அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. கலைஞர் வாபஸ் வாங்கி கொண்டார். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு தவறை செய்தார். கர்நாடகத்தில் 4 அணைகள் கட்ட, ஹேரங்கி, கபினி, ஸ்வர்ணவதி என்ற 4 அணைகள் அமைக்க அனுமதி கொடுத்தார். வரலாற்று தவறை திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. அன்றைக்கி செய்யலைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை. அது மட்டுமல்ல, 2வது வாய்ப்பு கிடைச்சது. ஐக்கிய குஜராத் இருக்கும்போது ரொம்ப கமிட்டடாக ஒரு காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்று அமைக்க தயாராக இருந்தார். அப்பொழுது கலைஞருக்கு நெருக்கமாக ஜேஹெச் பாட்டேல் இருந்தார் கர்நாடகாவில். ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்துக்கலான்னு விட்டார். அது மட்டுமல்ல, 2007ஆம் ஆண்டு காவிரி இறுதி தீர்ப்பு வந்தது. அதை கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் பண்ண கூட கலைஞர் முயற்சி பண்ணல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் அதை செய்தார்கள். அதனால் மக்களுக்காக குரல் கொடுக்க நாம் எல்லாம் போவோம் நாடாளுமன்றத்துக்கு. தமிழ்நாட்டின் உரிமைக்காக, தமிழரின் உரிமைக்காக போராடி கொண்டே இருப்போம். இந்த ஆட்சி மாற்றம் நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? 1989 ஒரு நிலை வந்தது. அன்னை இந்திரா இறந்த பிறகு, அதுக்கு பிறகு ஒரு காலம் கழித்து ஒரு நாடாளுமன்றம் அமைந்தது. 3 மாதத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க. அதே போல் 1998 நிலைமை வந்துச்சு. நீங்கள் வலிமையான ஒரு அரசு வேணும், ஒரு தலைமை பண்புள்ள ஒரு தலைவர் வேணும். இன்றைக்கு இந்தியாவில் பிரதமராகக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு நபராக மோடி இருக்கார். மிகப்பெரிய வலிமை உள்ள ஒரு கட்சியாக பாஜக இருக்குது. அப்படி வெற்றி பெறவில்லை என்றால் ஒரு நல்ல நாடாளுமன்ற அமைப்பை வாய்ப்பே கிடையாது. மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வாய்ப்பே கிடையாது. நான் சொல்ல, ராகுல் காந்தி சொல்லிட்டு போயிட்டார். அவரை கேட்டாங்க, நேருவுக்கு இந்த நிலைமை வரவில்லை, அன்னை இந்திராவுக்கு நிலைமை வரல, சோனியாவை கூட பிரதம அமைச்சராக நாங்கள் சொல்லித்தான் 2004 ஓட்டு கேட்டோம். ஆனால் அவர் ஓட்டு கேட்டு பிரதமர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தால் 3 மாதத்துக்கு ஒரு தலைமை அமைச்சர் இருப்பார். நிரந்தரமான ஆட்சி, நிலையான ஆட்சி, துணிவுள்ள ஆட்சி, தைரியமான முடிவுகளை அசைக்காமல் தயங்காமல் எடுக்க ஒரு ஆட்சி வேணும், தலைமை வேணும். மோடியின் தலைமையில் ஆட்சி அமைப்போம். அவசியமே இல்லை மாற்று.
அரசியல் ஒரு விசித்திரமான ஒன்று. கடந்த தேர்தலில் பாமகவும் திரு ஈஸ்வரன் அவர்கள் தலைமையிலான கட்சியும் நரேந்திர மோடி தான் ஆட்சிக்கு வரணும்னு வற்புறுத்தி தேர்தலை சந்தித்தாங்க. இன்றைக்கி அவர் ஆட்சி அகற்றப்படணும்னு பேசுகிற கட்டத்துக்கு திரு ஈஸ்வரன் வந்திருக்கிறார். திரு செந்தில் அவர் கட்சி ஆட்சி அமையறதுக்கு கூட்டணி வச்சாங்க. சில நாள்லேயே அவங்க எதிர்க்கட்சி ஆயிட்டாங்க. ஆட்சி முடிகிற நேரத்தில் மீண்டும் அவருடைய ஆட்சி வேணும் அப்படின்னு கட்டத்துக்கு ஒரு அரசியல் நிலைப்பாட்டிற்கு பாமக இன்னைக்கு வந்திருக்கு. முக்கியமான சில வாதங்களை திரு செந்தில் முன்வைச்சிருக்கிறார். அது காங்கிரஸோ பிஜேபியோ மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்ற தேசிய கட்சிகள் அப்படின்றவ ஒரு மாநில உரிமைகள், கல்வி சார்ந்த உரிமைகள் அப்படின்ற போது ஒரே மாதிரியாக சிந்திக்கிறார்கள். இதில் மாநில நலன்களை வலியுறுத்தி போராடுகிற கட்சிகள் அங்கு அவங்களுடைய குரல் வலுப்பெறணும் அப்படின்றதான் அவரோட பேச்சோட அடிநாதமாக இருந்ததுன்னு நான் உணர்கிறேன். ஒரு வலிமையான அரசு வேண்டும், தகுதியான தலைவர் வேணும் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வரணுன்ற கட்டத்திற்கு பாமக வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி அவர்களை அழைக்கிறேன். A to Z ஊழலை காங்கிரஸ் கட்சி செய்துவிட்டது என்றால் கடந்த 5 ஆண்டு காலமாக சிபிஐ முதற்கொண்டு அனைத்து அஸ்திரங்களையும் அரசியல் எதிர்ப்பாளர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எதிராக பயன்படுத்துகின்ற உங்கள் அரசாங்கம் ஏன் ஊழல் செய்த காங்கிரஸ் மந்திரிகளை பிடித்து இந்நேரம் ஜெயிலில் அடைத்திருக்க கூடாது? அடுத்து பாமகவை சேர்ந்த அருமை சகோதரர் செந்தில் அவர்கள், இந்த ஆட்சிக்கு குறிப்பாக பாமகவில் அவர்களுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ராமதாஸ் ஐயா அவர்களின் வார்த்தை மேலோங்கி ஒலிக்கும் என்று நம்புகிறேன். அவர் இதே நியூஸ் 18 ஒரு முறை சொன்னார், இந்த ஆட்சிக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பீர்கள் என்றால் நமக்கெல்லாம் 0 மதிப்பெண் கொடுப்போம் என்று தோணும். ஆனால் அவர் ஒருபடி மேலே சென்று மைனஸில் தான் மதிப்பு கொடுப்போம் என்று சொன்னார். நேற்று வரை மைனஸில் மதிப்பு கொடுத்த உங்களை முன்னேற்றம் எதை நோக்கி அனுப்பியது என்று நீங்கள் இங்கே விளக்க வேண்டும். எந்த நாட்டில் பெட்ரோலும் டீசலும் நீங்கள் சொல்கிற விலைக்கு விற்கிறது என்று நான் கூகுள் மேப் போட்டு தான் தேடி பார்க்க வேண்டும். நீங்கள் மைனஸில் மார்க் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன நீங்கள் இன்று சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள் அணிமாறி இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். அவர் அணிமாறிய காரணத்தை இங்கு நியாயப்படுத்துவார். ஏனென்றால் இந்திய மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிய காத்திருக்கிறார்கள். ஆனால் அவரால் அதை நியாயப்படுத்த முடியும். குறிப்பாக கொங்கு நாட்டிற்கு பிஜேபி அளித்திருக்க கொடைக்காக அண்ணன் ஈஸ்வரன் அணிமாறி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட கோயம்புத்தூரின் இன்று நிலை என்ன? 2வது பெரிய ஏற்றுமதியை கொண்டிருந்த திருப்பூரின் இன்றைய நிலை என்ன? 4வது பெரிய ஏற்றுமதியை கொண்டிருக்கிற கரூரின் இன்றைய நிலை என்ன? லட்சக்கணக்கான சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூடப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் ஏறக்குறைய இன்று 2 கோடிக்கு மேற்பட்ட வேலைகளை அழித்திருக்கிறார்கள். வேலை இல்லை, சிறு குறு நடுத்தர தொழில்கள் அழிந்து போனது என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் பக்கோடா சுடுங்கள் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு ஒரு அழுத்தம் இருக்கும்! பக்கோடா சுடுவதற்காக நாம் எல்லாம் லட்சக்கணக்கில் செலவு செய்து படிக்க வைக்கிறோம். பக்கோடா கடை நடத்துவதை நான் ஒன்றும் அவமானம் என்று நினைக்கவில்லை. பக்கோடா கடை நடத்துங்கள் என்று சொல்வதற்கு ஒரு பாரதத்திற்கு பிரதமர் தேவையில்லை என்றுதான் நான் சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சி அன்று ஏன் ஆட்சியை இழந்தது என்று நானும் பலமுறை யோசித்து பார்த்திருக்கிறேன். இன்று நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் என்று ஒரு சில விஷயங்களை மட்டும் பட்டியலிடுகிறேன். நேருவையும் ராகுல் காந்தி அவர்களையும் சொன்னார்கள். நேருவையும் ராகுல் காந்தி அவர்களையும் நினைக்காமல் அவர்களால் தூங்கவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் இருவரும் கனவில் கூட அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார்கள். 300 ஆண்டுகள் சுரண்டப்பட்ட ஒரு தேசத்தை இந்தியா அழிந்து போகும் என்று, இந்தியா சிதறுண்டு போகும் என்று உலகமெங்கும் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் பொறுப்பேற்று தெருவெங்கும் தெய்வங்கள் இருக்கின்ற ஒரு தேசத்தில் ஊரறிந்த நாத்திகனான நேரு 17 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார். அந்த 17 ஆண்டுகள் தான் இன்று பொற்கால ஆட்சிக்கு அடிப்படையாக அமைந்தது. எத்தனை அணைக்கட்டுகளை நேரு கட்டினார், எத்தனை உருக்காலைகளை நேரு அமைத்தார், எவ்வளவு விவசாய நிலங்களை நேரு பெருக்கினார். விஞ்ஞானம், கலை, இலக்கியம்,
கல்வி, சுகாதாரம் என்று எத்தனை அடிப்படைகளை நேரு உருவாக்கினார். ஐஐடி எங்கிருந்து வந்தது, எய்ம்ஸ் எங்கிருந்து வந்தது, ஜிப்மர் எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். தமிழகத்திற்கு மட்டும் நேரு அளித்த கொடைகள் என்று சிலவற்றை நான் பட்டியலிட விரும்புகிறேன். பெல் தொழிற்சாலை, ஆவடி கனரக தொழிற்சாலை, இரும்பு உருக்காலை என்று எங்களால் துப்பாக்கி தொழிற்சாலை என்று தமிழகத்திற்கு மட்டும் நேரு அளித்த கொடைகளை பட்டியலிடலாம். அப்படி ஒரு ஆலையை நீங்கள் உருவாக்கினீர்கள் என்று சொல்லுங்கள். நேரு உருவாக்கிய உருக்காலையை மூடிவிட்டு போன பெருமை உங்கள் நரேந்திர மோடியை சாரும் என்பதை நீங்கள் மறக்க முடியாது. அடுத்து இந்திரா காந்தி வந்தார். விவசாயம் பெருக்கெடுத்த நாடாக இருந்தாலும் பஞ்சமும் பசியும் இருந்தது அந்த காலகட்டத்தில். ஏனென்றால் 300 ஆண்டுகள் சுரண்டப்பட்ட தேசத்தை அப்படியெல்லாம் ஒரு இரவில் கட்டி எழுப்பிவிட முடியாது. பசுமை புரட்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்தார், நீல புரட்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்தார், வெண்மை புரட்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்தார். விவசாயத்தின் முகமும் இந்த தேசத்தின் வரைபடமும் மாறத் தொடங்கியது. அது மட்டுமல்ல, இன்றெல்லாம் எங்கே நடந்தது என்ற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை ராணுவம் சொல்ல விரும்பாத ரகசியங்களை கூட அரசியல் காரணங்களுக்காக சொல்லிவிட்டு இறந்து போன 40 சகோதரர்களின் புகைப்படங்களை போட்டு ஓட்டு கேட்கிற ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். அந்த குடும்பத்தின் உணர்வுகள் எப்படி இருக்கும் என்று கூட நாம் யோசிப்பதில்லை. ஆனால் இந்திரா என்கிற காளி பாகிஸ்தானை 2ஆக பிளந்து இந்தியாவிற்கு அருகில் ஒரு வலிமையான நாடு இருக்கவே முடியாது என்ற சூழலை உருவாக்கினார். அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கிய இந்திரா காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ எங்காவது நாங்கள் ராணுவத்தை முன்னிறுத்தி ஓட்டு கேட்கிறோமா என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு ஆட்சி என்பது 2 விஷயங்களுக்கு வெளியே இருக்க வேண்டும். ஒன்று ராணுவம், இன்னொன்று மதம். அப்பொழுதுதான் ஒரு தேசம் வளர்ச்சியை நோக்கி பேச முடியும். நரசிம்மராவ், மன்மோகன் சிங் இருவரும் இணைந்து ஏறக்குறைய கடைசி சொட்டு நகையும் தங்கமும் அடகு வைக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லவே இல்லாத ஒரு சூழலில் ஆட்சியில் இருந்தார்கள். ஒரு தாராளமயமாக்க கொள்கையை கொண்டு வந்து அவர்கள் இந்தியாவின் வரைபடத்தை மாற்றி எழுதினார்கள். இந்தியா உலகின் மிகப்பெரிய 3வது பொருளாதாரமாக உருவெடுத்தது. அந்த ஆட்சியில் நான் சில வட்டங்களை மட்டும் பட்டியலிடுகிறேன். நமது தேசத்தின் அடையாளம் என்பது காங்கிரஸ் மட்டுமல்ல, காங்கிரஸ் என்பது ஒரு கட்சி அல்ல, காங்கிரஸ் என்பது ஒரு இந்தியாவின் டிஎன்ஏ என்று ராகுல் காந்தி சொல்வார். காங்கிரஸ் கட்சி தலைமையில் இந்திய மக்களின் உழைப்பு தான் என்று 70 ஆண்டு காலமாக நாம் இருக்கிற இந்தியா. 70 ஆண்டு காலமாக இந்தியாவில் ஒண்ணுமே நடக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் இந்திய மக்களை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கும். சாதனைகளை பட்டியலிடுறீங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி தோற்றே இருக்கக்கூடாது, இந்திரா காந்தி தோற்றே இருக்கக்கூடாது, மன்மோகன் சிங் ஆட்சி ஏன் நீடிக்காம போச்சு? இந்தியாவின் மிகச்சிறந்த முதலமைச்சர்களில் ஒருவராக இன்றும் காமராஜர் இருக்கிறார். அந்த காமராஜர் அரசாங்கம் ஏன் தோற்றதோ அதே காரணங்களுக்காகத்தான், செலவு செய்து விளம்பரம் பண்ணாத காரணங்களுக்காகத்தான் காங்கிரஸ் கட்சி தோற்றது. 10 லட்சம் ரூபாய் கோட்டு போடுவதும் 4500 கோடிக்கு விளம்பரம் செய்வதும் இந்த கட்சிக்கு வரலாறு. ஆனால் 10 லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு 4 பள்ளிக்கூடம் கட்டலாம் என்று காங்கிரஸ் கட்சி நினைக்கும், காமராஜர் நினைப்பார், மன்மோகன் சிங் நினைக்கும். அதுதான் காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்கும் உள்ள வேறுபாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டத்தை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றியது. விவசாய நிலங்கள் அனைத்தும் அரசுக்கே சொந்தம் என்ற சூழலை மாற்றி விவசாய நிலங்கள் விவசாயிகளுக்கே சொந்தம் என்று சொன்னது காங்கிரஸ் கட்சி. 2013 நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் மறுகுடியமைப்பு சட்டம் அதைத்தான் சொல்கிறது. ஆனால் ஆட்சிக்கு வந்த முதல் வாரத்திலேயே அந்த சட்டத்தை செல்லாமல் ஆக்க வேண்டும் என்று ஆர்டினன்ஸ் போட்டீர்கள். நீங்கள் 3 முறை தொடர்ந்து ஆர்டினன்ஸ் போடப்பட்டும் அன்று உங்களை தூக்கத்திலே எல்லாம் துரத்தி கொண்டிருக்கிற ராகுல் காந்தி தனியொரு மனிதராக விவசாயிகளை தெருவில் திரட்டி, எதிர்க்கட்சிகளை திரட்டி நீங்கள் அந்த சட்டத்தை ஒழிக்க முடியாமல் செய்தார். இன்று 80% ஏன் நீங்கள் நெடுவாசலை தொடர்ந்து போட முடியவில்லை? ஏனென்றால் 80% விவசாயிகளின் சம்மதம் வேண்டும். இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவே இந்த தேர்தல் என்பது, இந்தியா என்பது ஒரு வளர்ந்த நவீனமான தொலைநோக்கு சிந்தனை உள்ள நமது எதிர்கால சந்ததியினர் அமைதியாக வாழ்கின்ற ஒரு தேசமாக நாம் இருக்க வேண்டும். 70 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, நமது முன்னோர்களும் இந்த தேசத்தை தனது ரத்தத்தால், வியர்வையால், உழைப்பால் கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். அதை காக்க வேண்டிய கடமை நமது ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி என்பது இத்துடன் முடிவுக்கு வர வேண்டும். இன்று எப்படி சிறு குறு நடுத்தர தொழில்கள் முடிந்து போனதோ, எப்படி கல்வி பிரச்சனைகள் இருக்கிறதோ, எப்படி விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது. நாளை வருகிற அரசாங்கம் விவசாயிகளை மதிப்பதாக, சாதாரண மக்களின் குரலை கேட்பதாக, எளியவரோடு எளியவராக நடந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ராகுல் காந்தி அமைப்பார். ஆகவே இந்த ஆட்சி போக வேண்டும், போக வேண்டும், போக வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் ஸ்ட்ரைட்டாகவே பிஜேபி அட்டாக் பண்ணலாம், பிஜேபி ஸ்ட்ரைட்டாகவே காங்கிரஸை விமர்சிக்கலாம். மற்றவர்களுக்கு தான் அந்த சிரமங்கள். 5 ஆண்டு கால ஆட்சி அப்படின்ற ஒன்றுக்கு முன்னாடி கடந்த கால காங்கிரஸ் சாதனைகள் என்று அவர் அடுக்கியிருந்தார். ஏறத்தாழ டாக்டர் செந்தில் அவர்களும் திரு எஸ்ஆர் சேகர் அவர்களும் முன்வைத்த குற்றப்பத்திரிகைக்கு பதிலாக தங்கள் சாதனைகள் என்று சிலவற்றை ஜோதிமணி சொல்லி சென்றிருக்கிறார். இந்த ஆட்சி தொடர வேண்டியதன் அவசியத்தை பேசுவதற்காக முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்களை அழைக்கிறேன். இன்றைக்கு மக்கள் சபையிலே வைக்கப்பட்டிருக்கிற தலைப்பில் மத்தியில் ஆட்சி மாற்றம் தேவையா என்ற கேள்வியே அவசியமற்றது என்று நான் கருதுகிறேன். அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்கள் இங்கே சொன்னார்கள், ஆட்சி போக வேண்டும் போக வேண்டும் போக வேண்டும், நீங்கள் மட்டும் 50 ஆண்டு காலத்திற்கு மேல் ஆள வேண்டும், பாஜக மட்டும் 5 ஆண்டோடு போக வேண்டுமா? அதே போல நம்முடைய அருமை சபாபதி மோகன் எனக்கு மிகவும் வேண்டியவர், நான் மதிக்கக்கூடியவர். அவர் சிறந்த பேராசிரியர், சிறந்த வைஸ் சான்சலராக இருந்து பணியாற்றியவர். அவர் எப்படி கோயாபல்ஸாக மாறினார் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. அதாவது இடம் மாறியதன் காரணமாக பாராட்டில் மயங்கிடக்கூடாது. முதல்ல 2 சொல்லு சொன்னீங்களே, இடம் மாறியதன் காரணமாக பதில் சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். நான் அரசியலுக்கு போகவில்லை. ஒருவேளை இடம் மாறிய காரணத்தினாலே அவர் அப்படி சொல்லுகிறாரா என்று தெரியவில்லை. நான் அவருடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதை அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ஊழல் பற்றி இங்கே பேசினார்கள். கலைஞர் அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைக்கிற போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஊழலை விட மதவாதம் மேல் என்று சொன்னார். காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழலை விட மதவாதம் மேல் என்று சொல்லி அந்த அணிக்கு மாறினார். இன்னொன்றையும் சொன்னார் காங்கிரஸை பார்த்து, கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொன்னார். அதோடு அவர்களுக்கு பதிலை நிறுத்திக் கொள்ளுகிறேன். ஒரு ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு முகாந்திரம் வேண்டும், அதற்கு ஒரு காரணம் வேண்டும். இன்றைக்கு மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியில் நான் தேடிய வகையில் காரணமும் இல்லை, முகாந்திரமும் இல்லை. ஏன் மாற்றத்திற்காக இப்படி அலைகிறீர்கள்? இன்னொன்று, மோடி அரசுக்கு ஏதாவது நெருக்கடி இருக்கிறதா என்று சொன்னால் அப்படிப்பட்ட நெருக்கடியும் இல்லை. இந்திய நாடு மிகப்பெரிய நாடு, அதுவும் துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிற நாடு, தீபகற்பம் என்று அழைக்கின்ற நாடு. சபாபதி அவர்கள் சொன்னதைப் போல வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு. பல்வேறு உள்நாட்டு பிரச்சனைகள், அண்டை நாடுகளின் தாக்குதல்கள், இதற்கு எப்படிப்பட்ட தலைமை வேண்டும்? அட் பிரசன்ட் த நேஷன் நீட்ஸ் எ ஸ்ட்ராங் லீடர். அப்படிப்பட்ட ஒரு வலிமைமிக்க தலைவராக நாங்கள் மோடியை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு வலிமையான தலைவரை ஏன் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறார்கள்? If opposition parties unite together against a leader, that means he is honest. இதை நான் சொல்லவில்லை, ஒரு அரசியல் வெளிநாட்டு அறிஞர் சொல்லி இருக்கிறார். வாஜ்பாய் ஆட்சிக்கு எதிராக எல்லா எதிர்க்கட்சியும் சேர்த்து டீ பார்ட்டி கொடுத்து அதை கவுக்கணுன்றப்ப ஆக எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப அவர் ஹானஸ்ட் லீடர் இல்லையா? வாஜ்பாய் அவர்கள் ஹானஸ்டான லீடர் இல்லையா? அந்த ஆட்சி ஏன் கவிழ்க்கப்பட்டிருக்கணும்? அதாவது வாஜ்பாய்க்கும் வருகிறேன். அதாவது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை ஏன் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறார் என்று சொன்னால், நான் நாட்டு நலனுக்காக அல்ல, ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தில் சுயநலனுக்காக என்றுதான் நான் கருதுகிறேன். மாண்புமிகு மோடி அவர்கள் ஒரு நல்ல அனுபவமிக்க, இன்னும் சொல்லப்போனால்
நல்ல ஒரு தன்மையான அனுபவமிக்க ஒரு தலைவர். ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக அவர் அனுபவம் இன்னும் போதாது என்பது என்னுடைய கருத்து. அவர் வளரட்டும், மக்கள் விரும்பினால் ஆட்சிக்கு வரட்டும். ஆனால் இன்றைய நிலையிலே அவருக்கு அந்த பக்குவமோ அந்த தகுதியோ அவர் பெறவில்லை என்பதைத்தான் நான் இன்றைக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று, இங்கே சொன்னார்கள், ஜோதிமணி அவர்கள் சொன்னார்கள், சபாபதி மோகன் அவர்கள் சொன்னார்கள், சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள் என்ன சொல்லுவாரோ எனக்கு தெரியாது. 3 காரணங்களை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நம்முடைய செந்தில் அவர்கள் ஜல்லிக்கட்டை பற்றி சொன்னார். ஜல்லிக்கட்டு பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது. இளைஞர்கள் எல்லாம் போராடினார்கள். ஏன் அந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது? அதாவது காளையை காட்சி பொருளாக அந்த ஆக்கக்கூடாது என்று சொல்லி அந்த பட்டியலிலே சிங்கம், புலி, கரடி இந்த மிருகங்களோடு அதை சேர்த்து விட்டதாலே ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்பட்டது. ஆக பாரம்பரிய ஒரு பண்பாடான தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் உள்ள வந்த ஒரு வீர விளையாட்டை தடுத்தது யார்? பிஜேபி ஆட்சியா, காங்கிரஸ் ஆட்சியா? ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்ட பிறகு அதற்கு விடை தந்தவர் யார்? மரியாதைக்குரிய மோடி அவர்கள். தந்தாரா இல்லையா? இன்னொன்றையும் சொல்லுகிறேன். இன்றைக்கு இலங்கையிலே சிங்கள கடற்படையினாலே நம்முடைய தமிழ் மீனவர்கள் இன்றைக்கு தாக்கப்படுகிறார்கள், அடித்து கொல்லப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? அன்றைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்த கொடுத்ததன் விளைவாக மாண்புமிகு பாரத பிரதமர் செய்த மிகப்பெரிய தவறு தாரை வார்த்ததன் காரணமாகத்தான். நீங்கள் எல்லாம் இங்கே படித்தவர்கள் இருக்க நாட்டிக்கல் மைல் என்று சொல்வார்கள். ஒரு நாட்டினுடைய எல்லையில் இருந்தால் அந்த நாட்டிக்கல் மைல் கணக்கிடப்படும். இன்றைக்கு நம்முடைய கச்சத்தீவு, அந்த தீவு இங்கே நம்முடைய சேதுபதி மன்னனுக்கு சொந்தம் என்று அனைவருக்கும் தெரியும். அதற்கான ஆதாரம் இருக்கிறது. அதை நினைவுபடுத்தியிருந்தால் அங்கிருந்து தான் அந்த நாட்டிக்கல் மைல்ஸ் எண்ணப்பட்டிருக்கும். ஆனால் அதை செய்ய தவறியதன் காரணமாக, கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததன் காரணமாக இந்திய எல்லையிலிருந்து அந்த நாட்டிக்கல் மைல் கணக்கெடுக்கப்படுவதாலே இன்றைக்கு இந்திய மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அதற்கு யார் காரணம்? இந்திரா காந்தி அவர்கள் செய்த தாரை வார்த்து கொடுத்த அதுதான் காரணமே தவிர இன்றைக்கு வேறல்ல. இன்னொன்று, நீட்டை பற்றி இங்கே சொன்னார்கள். நீட் நாம் எதிர்க்கிறோம், அனைவரும் எதிர்க்கிறார்கள். சபாபதி அவர்கள் கூட சொன்னார்கள், செந்தில் அவர்கள் கூட சொன்னார்கள், ஏழை மாணவர்களுக்கு இது ஏற்றது அல்ல. நான் கேட்கிறேன், நீட் யாரால் கொண்டு வரப்பட்டது? ஜோதிமணி சொல்லுவாரா பிஜேபி தான் அது காரணம் என்று? இன்றைக்கு அந்த நீட்டை எதிர்த்து கொண்டிருக்கிற சபாபதி மோகன் அவர்கள் பிஜேபி தான் அது காரணம் என்று சொல்லுவாரா? ஏன்? மாநில பட்டியலே இருந்த கல்வியை பொது பட்டியலுக்கு கொண்டு வந்த காங்கிரஸ் செய்த தவறு. அதை யார் செய்தார்கள்? எமர்ஜென்சி பீரியடிலே திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அதாவது புத்திசாலித்தனமாக மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கே கொண்டு வந்ததன் விளைவுதான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் போடுகிற எந்த சட்டமும் செல்லுபடியாகும். தமிழ்நாடு சட்டசபையில் நீட்டு வேணாம்னு தீர்மானம் நிறைவேற்றி சட்ட மசோதாவை டெல்லிக்கு அமிச்சிங்க. அது இன்னைக்கு வரலையும் சட்டமாக நிச்சயமாக இந்திரா காந்தி காரணமா, மன்மோகன் சிங் காரணமா, ராஜீவ் காந்தி நெறியாளருக்கு நான் சொல்லுகிறேன், எங்களுக்கு ஏன் நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு முன்னாலே செந்தில் அவர்கள் சொன்னதை போல காவிரி அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை காங்கிரஸ் அந்த அரசிதழிலே பதிவதற்கு ஓராண்டு காலம் மாண்புமிகு அம்மா அவர்கள் போராடினார்கள். அரசிதழிலே வெளியிடப்படவில்லை. ஒரே மாதத்தில் மாண்புமிகு மோடி அவர்கள் அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக அரசிதழிலே வெளியிட்டார்கள். அது மட்டுமல்ல, மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக உடனடியாக ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆணையம் அமைத்தது மரியாதைக்குரிய மாண்புமிகு மோடி அவர்கள். அதே போல நதிநீர் பங்கு ஒழுங்காற்று குழு, அதை அமைத்ததும் அவர்தான். எய்ம்ஸை அம்மா அவர்கள் கேட்டார்கள், தென்னாட்டுக்கு கொடுங்கள் என்று சொல்லி, அதை கொடுத்தவரும் மோடி அவர்கள் தான். அதே போல இன்றைக்கு டிஃபென்ஸ் காரிடார் வந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 10 ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்திருக்கிறது. ஏன்? கடைசியாக சென்னையில் நடந்த கூட்டத்திலே மாண்பு முதலமைச்சர் சொன்னார், நகரம் கூட ஸ்மார்ட் சிட்டி தான்.
திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி தான். முதலமைச்சர் சொன்னார், எங்களுடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வைக்க சொன்னார். அதே மேடையில் உத்தரவிட்டார். அதனால்தான் நெறியாளரே, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருகிற போது தமிழ்நாட்டிற்கு நீட்டிற்கு விதிவிலக்கு அளிப்பார் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திரா காந்தி காலத்திலிருந்து நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். நானும் 1977 இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன். நான் எல்லோரையும் பார்த்திருக்கேன். ராஜீவ்காந்தி அவர்களோடு நெருக்கமாக நான் பழகி இருக்கிறேன். அதே போல இன்றைக்கு சோனியா காந்தி அவர்களோடு நான் நாடாளுமன்றத்தில் பணியாற்றி இருக்கிறேன். அதே போல நரசிம்மராவ் அவர்களுக்கு தெரியும், மன்மோகன் சிங் தெரியும். ஆனால் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது மோடி வலுவான தலைவராக, சிறந்த தலைவராக எங்களுடைய கண்ணுக்கு தென்படுகிறார். எனவேதான் நாங்கள் இந்த கூட்டணியை ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் இவர்களோ இந்த நவகிரகம் போல, இந்த நவகிரகம் ஒவ்வொரு அந்த ஆண்டவன் ஒவ்வொரு பெயரிலே இருக்கிறார்களே, ஒருவர் பார்த்து கொள்ளவே மாட்டார். ஆக எங்களது நம்பிக்கையான கூட்டணி, வலுவான கூட்டணி. ஆனால் இவர்களோ என்ன செய்வது? கட்டாயத்தின் பேரிலே இன்றைக்கு அவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். மாறுபட்ட கொள்கையுடையவர்கள், முரண்பாடானவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்திருக்கிற இந்த கூட்டணி நிச்சயமாக நல்ல வெற்றி பெறும். அந்த நிலையிலே மத்தியிலே மீண்டும் அமைய இருக்கிற மோடியினுடைய ஆட்சியில் நிச்சயமாக பல நன்மைகளை தமிழகம் பெறும் என்று சொல்லி, மிஸ்டர் மோடி, யூ வில் ரூல் ட்வைஸ். யூ அலோன் ரூல் ட்வைஸ். யூ ஒன்லி ரூல் ட்வைஸ் என்று கூறி இரண்டாவது சுற்றிலே வேண்டுமானால் தேவைப்பட்டால் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஆட்சி மாற்றம் அவசியமா அப்படின்ற தலைப்பே அவசியம் இல்லை, அந்த கேள்வி அவசியம் இல்லைன்னு தொடங்கினார் செம்மலை. ஆட்சி மாறுவதற்கான முகாந்திரமும் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை, இதற்கான மாற்றான தலைவர்களும் இல்லை. ராகுல் காந்தி வெர்சஸ் நரேந்திர மோடி, நரேந்திர மோடி ராகுல் காந்தி என்ற இருவருக்கு இடையிலான போட்டியாக இதை சுருக்கி நரேந்திர மோடிக்கு இரண்டாவது ஒரு டேர்ம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீட் தொடர்பான விவகாரத்தில் நம்பிக்கை இருக்கிறது அப்படின்றது திரு செம்மலை அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. காவேரி ஆணையம் பற்றி பேசினார். காவேரி ஆணையத்துக்காக பிரதமர் அலுவலகத்தில் மனு கொடுத்ததோடையோ நாடாளுமன்றத்தை முடக்கியதோடோ அதிமுகவின் பணி முடியலை. அது தன்னியல்பாக வரல. யாருக்கு எதிராக நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது அப்படின்றத திரு செம்மலை தான் விளக்கணும். வழக்கமாக அரசாங்கங்கள் சார்பில் எஸ்எல்பின்ற ஒரு வழக்கு போடுவாங்க, முக்கியமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில். 4 வாரத்துக்குள்ளே ஏன் நீங்கள் அமைக்கணும்னு சொன்னதை மத்திய அரசாங்கம் கேட்கல, கர்நாடகா எலெக்ஷனுக்காக அவங்க பண்ணலன்னு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்தது. இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்கள், முயற்சிகளுக்கு பிறகுதான் ஒவ்வொன்றும் சாத்தியமாகியிருக்கு அப்படின்றத அடித்தளமிடுவதற்காக சொல்கிறேன். நிறைவாக இந்த அணியில் ஆட்சி மாற்றம் அவசியம் என்று வற்புறுத்தி பேசுவதற்காக திரு ஈஸ்வரன் அவர்கள் இருக்கிறார். இந்த அமர்வில் பேசுகிறவர்களில் இது ஏறத்தாழ ஒரு தேர்தல் பிரச்சார மேடை தான், வேறு வடிவத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் எத்தனை பேர் வேட்பாளர்கள் ஆவாங்கன்னு தெரியலை. ஆனால் நமக்கு முன்னாடி தெரிகிற முதல் வேட்பாளர் இந்த அரங்கில் பேசக்கூடியவர்களில் நம்முடைய விருந்தினர்களில் ஒரு வேட்பாளராகவும் திரு ஈஸ்வரன் பேசுகிறார். திரு ஈஸ்வரன். அண்ணன் சேகரன் 2014 பற்றி, 14க்கு முன்னாடி என்னங்கிறத பற்றி 2 நிமிஷம் பேசினார். அப்புறம் இந்த 3 வாரத்தில் என்ன நடந்திருக்கிறதுங்கிறத பற்றி 8 நிமிஷம் பேசினார். மீதி 5 வருஷம் என்ன பண்ணீங்க?
2014 ஏன் மாற்றம் வந்ததுங்கிறத பத்தி 2 நிமிஷம் பேசுறீங்க. அப்புறம் 8 நிமிஷம் காஷ்மீர்ல இந்த 3 வாரமா நடக்கிறத பத்தி தான் பேசுனீங்க. அப்ப இந்த 5 வருஷமா என்னதான் பண்ணீங்க? பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதா? 2014 எப்படி என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? வசதியா வளர்ச்சியை சொல்லி வந்தோங்கிறதையே மறந்துட்டீங்க. வளர்ச்சிக்காகத்தான் இந்த தேர்தல், ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னதை அப்படியே விட்டார். குஜராத் மாடல்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? இந்தியா பூரா குஜராத் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு குஜராத்தை பத்தி தெரியாது. அந்த குஜராத் மாடல் இப்படித்தானா? அதை மறுக்க முடியாது. குஜராத் மாடல்னு சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்தது. மாறிடுச்சா தமிழ்நாடு? குஜராத் மாதிரி மாறிடுச்சா? என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க? அப்ப அங்க மாதிரி இங்க மோசமாக்கிட்டீங்களா? என்ன புரிஞ்சுக்கிறத சொல்லுங்க. நல்லா இருந்த திருப்பூர் மோசமா இருக்கு, நல்லா இருந்த கோயம்புத்தூர் மோசமா இருக்கு. அப்ப குஜராத் மாடல் இங்க கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அப்ப குஜராத் மாதிரி இங்க ஆக்கிட்டீங்களா? இதைத்தான் நீங்க இந்தியா பூரா மாத்திட்டீங்களா? நீங்க சொன்னதான் சொல்றேன். நான் உங்களை தனியா கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு தனிப்பட்ட முறையில் நான் பண்ணல. கொள்கை ரீதியா ஆட்சிக்கு வந்தப்ப அப்ப என்னெல்லாம் சொன்னோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க 2 கோடி வேலைன்னு சொன்னீங்க. 2 கோடி வேலைன்னு சொன்னீங்க. ஆனா 2 கோடி வேலையை பழி வாங்கிட்டீங்க. திருப்பூர்ல மட்டும் எத்தனை லட்சம் பேர் வேலை இழந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? திருப்பூர்காரங்க எல்லாருமே கை தட்டி தான். உண்மை சொல்றேன். நான் கட்சிக்காக சொல்ல, அரசியலுக்காக சொல்லல, உண்மையை சொல்றேன். எத்தனை கம்பெனிகள் திருப்பூரிலே மூடப்பட்டு விட்டது தெரியுமா? தெரிந்து பேசுங்க. எக்ஸ்போர்ட், திருப்பூரில் இருக்கிற எக்ஸ்போர்ட் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது? யார் காரணம்? என்ன காரணம்னு சொல்றேன். எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி என்பது மற்ற நாடுகளோடு போட்டி போடுவது. மற்ற நாடுகளோடு போட்டி போடுவதற்காக அங்கிருக்கிற நிலைமை, வரி விவரங்கள், அங்கிருக்கிற லேபர் சார்ஜ், அங்கிருக்கிற சலுகைகள், இதையெல்லாம் பார்த்து மத்திய அரசாங்கம் நம்முடைய ஏற்றுமதி பொருளுக்கு சலுகை கொடுப்பது வழக்கம். இது சலுகை சும்மா கொடுக்கிறது இல்லை. திருப்பூர்ல ஒரு 5% லாபத்தில் தான் அத்தனை எக்ஸ்போர்ட் கம்பெனி நடந்துட்டு இருந்தது. அவ்வளவுதான். 25%, 30% சம்பாதிச்ச காலமெல்லாம் முன்னாடி மலை ஏறிடுச்சு. திருப்பூர்காரங்க சொல்லுங்க, ஸ்மார்ட் சிட்டி ஆயிடுச்சா திருப்பூர்? நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த முத்ரா திட்டம். முத்ரால 59 நிமிடங்களில் 1 கோடி லோன். செக்யூரிட்டி தேவையில்லை. யார் யார் வாங்கியிருக்கீங்க கை தூக்குங்க. வாங்கினவங்க மட்டும் கை தூக்குங்க. நீங்க இல்லைன்னா 2 கை தூக்குனா 2 கை தெரியுது. யாராவது வாங்கியிருக்கீங்களா? இல்ல பாருங்க, அங்க பாருங்க, யாராவது வாங்கியிருக்காங்களான்னு பாருங்க. உண்மையை சொல்றேன். அவங்களுக்கு தொழில் தொடங்குறதுல ஆர்வம் இருக்காம இருந்திருக்கலாம். அவங்க அப்ளை பண்ணாம இருந்திருக்கலாம். எல்லாரும் தான் இருக்காங்க. எல்லா ஆதரவாளர்கள் தான் இருக்கிறாங்க. உண்மையை சொல்றேன். இல்ல இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் யாரா வாங்கியிருக்கீங்களா? இங்க யாரா வாங்கியிருந்தா கை தூக்குங்க. அப்புறம் என்ன முத்ரா திட்டம்? இந்தியா பூரா ஏமாத்தி விட்டீங்களே. இது நியாயமா? அது கேஸ் விலை அன்னைக்கு என்ன விலை, இன்னைக்கு என்ன விலை? தாய்மார்களை கேளுங்க. அதுல ஒன்னே சொல்லுவாங்க, நாங்க 300 ரூபாய் திருப்பி தர்றோம். 1000 ரூபாய் ஆக்கிட்டு 300 ரூபாய் திருப்பி தர்றோம்னு சொன்னா அதுக்கு நானே பதில் சொல்லிடுறேன். நான் ஒரு அரசியலையோ ஒரு ஆட்சியோ குறை சொல்லுவதற்காக இல்லை. மக்களுடைய பிரச்சனைகளை, உண்மையை எடுத்து சொல்லுவதற்காக இங்கே நிற்கின்றேன். அடிக்கல் நாட்டுறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. நான் ஈரோடு கரூர், சேலம் கரூர் ரெண்டும் மின்மயமாக்கி
அந்த பாதைகளை பிரதமர் இப்ப அர்ப்பணிச்சிருக்கார். ஒரு வருஷமா ட்ரெயின் ஓடிட்டு இருக்கிறதுல, ஒரு வருஷமா நான் பார்த்துட்டு சொல்றேன், தப்பு இருந்தா சொல்லுங்க. ஒரு வருஷமா எலக்ட்ரிபிகேஷன் பண்ணி ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது, இப்ப அர்ப்பணிக்கிறீங்க. அவினாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கீங்க, திட்டம் ஆரம்பிக்க போறீங்களா? திட்டத்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்கிறதுக்கு டெண்டர் விடுறீங்க, அதுக்கெல்லாம் அடிக்கல் நாட்டு விழாவா? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இல்லன்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் 50 வருஷம் ஆண்டுச்சு, நாங்க ஏன் ஆளக்கூடாது? இதுதான் கேள்வி, வேற ஒண்ணும் இல்ல. காங்கிரஸ் 50 வருஷம் ஆண்டிருக்கு, எங்களையும் இப்ப போக சொல்றீங்க, இதுதான் அவங்க கேள்வி, இதுதான் பிரச்சனை. அப்போ அண்ணன் வந்து கடைசியா சொல்லிட்டு போயிட்டாரு, 2 முறை எங்களை விடுங்க, 10 வருஷம் போதும், 50 வருஷம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறோம், ஆனா கடைசியில போலீஸே ஆட்டோவுக்கு தீ வச்சதை மறந்துடக்கூடாது. அதனால இன்றைக்கு நாம் பார்ப்பது 2004 எப்படி வாஜ்பாயுடைய அரசாங்கம் அன்றைக்கு 2004 5 ஆண்டுகள் கழித்த தேர்தலை சந்தித்த போது இந்தியா ஒளிர்கிறது என்று விளம்பரங்களை கொடுத்து அன்றைக்கு தேர்தலை சந்தித்தார்களோ, அதே போல இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களை தூக்கி வைத்து இன்றைக்கு அதே நிலைமையை நான் பார்க்கின்றேன். 2004 போல 40க்கு 40 எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அதுல 6 பேரும் 6 முக்கியமான கருத்துக்களை, வலிமையான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது சுற்று மறுக்கும் சுற்று, இது 2020 மேட்ச் மாதிரி கடந்து போகும். 2 நிமிடம் மட்டும்தான் பேசுவாங்க. முதலாவதாக மறுத்து பேச நண்பர் SR சேகர் அவர்களை அழைக்கிறேன். எதிர்க்கட்சிகளுக்கு நம் மீது விமர்சனம் வைப்பதற்கு எதுவுமே இல்லை. பொய்யில 3 வகை உண்டு. ஒன்று பச்சை புழுகு, இன்னொன்று ஆகாச புழுகு, ஒன்று அண்ணன் ஈஸ்வரன், சபாபதி மோகன், ஜோதிமணியினுடைய புழுகு. 2006 11 வரையும் திருப்பூர் மக்களே, தமிழ்நாட்டு மக்களே பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே, இருண்ட இந்தியாவை தந்தவர்கள், இருண்ட தமிழ்நாட்டை தந்தவர்கள். 6 மணி நேரத்திலிருந்து 16 மணி வரை பவர் கட்டை தந்து தமிழகத்தை சீரழித்தவர்கள் மறுபடியும் பவர் கேட்கிறாங்க. கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. இந்த தமிழகம் வாழ வேண்டும் என்றால், இந்தியா வாழ வேண்டும் என்றால் இப்போது இருக்கிற நரேந்திர மோடி தொடர வேண்டும். அப்படி தொடர்ந்தால் மட்டுமே மீனை கொத்தாத கொக்கு இருக்கலாம், மானை கொல்லாத புலி இருக்கலாம், தேனை உறிஞ்சாத தேனி இருக்கலாம், வானத்தை தழுவாத மேகம் இருக்கலாம், ஆனால் கை அரித்து ஊழல் செய்யாத காங்கிரஸ் இல்லை, பை நிரப்பி ஊழல் செய்யாத திமுக இல்லை. இவர்கள் 2 பேரும் இல்லாத தமிழகம் தான் ஒளிரும் வளருமாகவே மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. காங்கிரசிற்கும் பிஜேபிக்கும் எளிமையான வேறுபாடு என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி கருத்து சுதந்திரத்தை மதிக்கும், மற்றவர்கள் பேசுவதை கேட்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்மிடம் இந்து தர்மத்திற்கும் மனு தர்மத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்மிடம் நிலம் இருக்கிறது, நம்மிடம் கல்வி இருக்கிறது, நம்மிடம் சிறு குறு தொழில்கள் இருக்கிறது. ஏன் நில பாதுகாப்பு சட்டம் நில அபகரிப்பு சட்டமாக மாறுகிறது? ஏன் நம்மிடம் இருக்கிற விவசாயிகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள்? ஏன் நம்மிடம் இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது? ஏன் நம்மிடம் இருக்கிற கல்விக்கான இடஒதுக்கீடு பறிக்கப்படுகிறது? ஏன் நாம் கலெக்டர் ஆவதும் ஒரு காவல்துறை அதிகாரியாவதும் ஏன் அவர்களுக்கு பொறுக்க மாட்டேன் என்கிறது? ஏனென்றால் நம்மிடம் இருக்கிற நிலம், நம்மிடம் இருக்கிற தொழில்கள், நம்மிடம் இருக்கிற கல்வி, இதை பிடுங்கினால்தான் நாம் முன்பு போல கைகட்டி சேவகம் செய்வோம் என்று ஒரு கனா காண்கிறார்கள். இது மனு தர்மம் என்பது மேலே ஒருவர் இருப்பார், நாம் எல்லாம் கைகட்டி சேவகம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற தர்மம். இப்படித்தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 80 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. இன்று கல்வியால், தொழிலால், விவசாயத்தால் நாம் மேம்பட்டு இருக்கிறோம். நமது தொழிலை, நமது கல்வியை, நமது நிலத்தை ஒழிப்பவர்களை, அழிப்பவர்களை நாம் அனுமதிக்க கூடாது. மதத்தின் பெயரால் நாம் போராடி பெற்ற உரிமைகளை, போராடி பெற்ற சொத்துக்களை, போராடி பெற்ற கல்வியை இழந்துவிடக் கூடாது. இவையெல்லாம் இந்து தர்மத்தின் பெயரால்,
மனு தர்மம் என்று சொல்லி பிடுங்குகிறார்கள். இதை நான் பிஜேபியை சேர்ந்த சகோதரர்களுக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி ஜோதிமணி, கர்ம வீரர் காமராஜர் தோற்றதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றால், 2014 காங்கிரஸ் தோற்றதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றால் காங்கிரஸ் தோற்றுக்கொண்டே இருக்கும். காமராஜர் தோற்றது மட்டுமல்ல, காங்கிரஸ் வீழ்ந்தது. ஏன் வீழ்ந்தது? இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. பல்வேறு இடத்துல இருந்து இந்த இடம் தமிழகத்தில் சேர வேண்டும் என்ற குரல் வந்தது. பீர்மேடு எங்களுக்கு வேண்டும் என்று மாப்போ சிவஞானம் எல்லாம் போராடினார்கள். காமராஜர் சொன்னார், மேடாவது பள்ளமாவது எல்லாம் இந்தியா தான் சொன்னார். தமிழ் மக்களின் மனதை புரிந்து கொள்ளவில்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொதித்தது, மக்களை புரிந்து கொள்ளவில்லை. காமராஜர் நினைத்த இந்தியா என்பது இந்திய ஆதிக்கத்தை ஒப்புக்கொள்கிற, மாநிலத்தின் அல்லது தமிழ் மொழியின் அருமைகளை பாதுகாக்கிற ஒரு அரசாங்கம் அல்ல. இந்தியா என்ற ஒருங்குபட்ட அரசில் தமிழகத்தின் அடையாளம் தேவையில்லை என்று காமராஜர் நினைத்தார், தோற்று போனார். அது மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய நாட்டின் அரசியல் என்பது, அவர் சொன்னதை அவருக்கே திருப்பி சொல்கிறேன், பன்முகத்தன்மையிலே இருக்கிறது. அந்த பன்முகத்தன்மைக்கு எதிராக காங்கிரஸ் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு இந்த தேர்தலுடைய முக்கியமான மூல கருத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய சகோதரர் குணசேகரன் ஒன்று சொன்னார். நீங்கள் போய் சொன்னீங்க, கெசட்டில் நோட்டிஃபை பண்ண மாதிரி காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை போடணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வரலன்னு சொல்லி மோடிக்கிட்ட அதுக்கு இது கொடுத்தீங்க, மனு கொடுத்தீங்க, நடக்கலை. நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க? உங்கள் பிரதம அமைச்சர் தானேன்னு சொன்னாங்க. ஆமாம், நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். ஒரு மாதத்தில் வரவில்லை என்றால் ஏன் வரவில்லைன்னு அதிமுக கோர்ட்டுக்கு போச்சு. என்ன சொல்ல வருகிறோம் என்றால், என்னென்ன உக்திகள் இருக்கிறதோ அத்தனையும் பயன்படுத்தி தமிழகத்துக்காக போராடுகிற கூட்டணி இது. எங்களை பொறுத்தவரை நான் முன்பே சொன்னது போல ஒரு வலிமையான தலைமையாக மோடி இருக்கார். அந்த தலைமையிடம் போராடலாம், கேட்கலாம், உரிமைக்காக போராடலாம். அந்த பக்கம் கூட்டத்தில் தலைமையே இல்லை. அடிப்படை பிரச்சனை, எதிரிலே ஒரு கூட்டணியே இல்லை. இந்த முறை பாஜக அல்லாது வேற யார் வந்தாலும் அது நெல்லிக்காய் மூட்டையாக சிதறண்டு போகும். நமக்கு தேவை, இந்தியா ஒரு அபாயகரமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது. வலிமையான மத்திய அரசாங்கம், தமிழனுக்காக போராடக்கூடிய வலிமையான எங்கள் மக்களை அனுப்பி வையுங்கள். நாங்கள் தமிழர்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவோம். நன்றி, வணக்கம். மாநில பட்டியலில் இருந்தது கல்வியை மாற்றவில்லை என்று சொன்னால், அன்பிற்கினிய அண்ணன் செம்மலை அவர்களே, போட்டி நம் இருவருக்கும் இடையே வந்து விட்டது. பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் இருக்கிற போட்டி என்பதை மாறி, இன்னும் சொல்ல போனால் நெறியாளர் தலைப்பை அழகாக தந்திருக்கிறார். மத்தியில் ஆட்சி மாற்றம் தேவையா என்றுதான். மாதத்துக்கு ஒரு முறை சிபிஐ நுழைகிறது, அமைச்சர்கள் வீட்டில் சிபிஐ நுழைகிறது, என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் நுழைகிறது, வருமான வரி நுழைகிறது, அமைச்சர்கள் வீட்டில் நுழைகிறது, தலைமைச் செயலகத்துக்குள்ளே நுழைகிறது. ஆனால் அதற்கு பிறகு ஒன்றுமில்லை, எங்களை காப்பாற்றி விட்டார்கள் என்று நீங்கள் பாவ விமோசனம் எடுத்துவிட்டு அண்ணன் செம்மலை அவர்கள் பேசுகிறார்களா? ஏன் உங்களுக்கு கோபம் வருகிறது? இந்த ஆட்சி நீடிக்க கூடாது என்பதற்கு அடுக்கடுக்கான காரணங்களை வைத்திருக்கிறேன். ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். செல்லாது 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 என்று சொன்னீர்கள் அல்லவா? 500 ரூபாய் சொல்லாது, 1000 ரூபாய் சொல்லாது. திருப்பூரில் என் சகோதரி நான் பெற்ற மகள் வாங்கிய 200 மார்க்கு செல்லாது என்று சொன்னீர்கள் அல்லவா? செல்லாது 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 என்று சொன்னீர்கள். பிஜேபி வெல்லாது வெல்லாது வெல்லாது, இந்த தேர்தலில் வெல்லாது என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கீதையிலே ஒரு ஸ்லோகம் உண்டு, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். மோடியை பற்றி இவர்கள் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. காரணம், எதிர்க்க வேண்டும் என்றே உட்கார்ந்து கொண்டு எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். நான் பேசினால் கூட்டணி தர்மத்திற்காக பேசுகிறார் என்று சொல்லலாம். சேகர் பேசினால் தன்குஞ்சு காக்கைக்கு தன்குஞ்சு பொன்குஞ்சு என்று அவர் பாராட்டுகிறார் என்று சொல்லலாம். மோடியை பற்றி சொல்லியிருக்கிறார் ஒருவர், என்ன தெரியுமா? ரிஃபார்ம்ஸ் இன் சீஃப் சொன்னது யார் தெரியுமா? தமிழ்நாட்டிலே இருக்கிற தலைவர்கள் அல்ல, இந்தியாவிலே இருக்கிற தலைவர்கள் அல்ல,
அமெரிக்காவை 2 முறை ஆண்ட அமெரிக்காவின் அதிபர் ஒபாமா சொல்லி இருக்கிறார், மோடி சீஃப் ரிஃபார்ம்ஸ் இன் சீஃப், மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, சீர்திருத்த தலைவர். இதை விட அவருக்கு என்ன புகழ் வேண்டும்? இன்னொன்று, நம்முடைய அன்பு சகோதரர், என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரர் ஈஸ்வரன் சொன்னார், ஜிசிடியை சொன்னார். ஜிசிடி கொண்டு வந்தது காங்கிரஸ் என்பது அவருக்கு தெரியும். அதே போல இன்னொன்று, கேபிள் டிவியை சொன்னார். கேபிள் டிவியை பற்றி சொல்லுகிற போது என்ன சொன்னார்? நான் கேட்கிறேன், அது ட்ராயினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த ட்ராய்க்கு அதிகாரம் கொடுத்தது யார்? மரியாதைக்குரிய மன்மோகன் சிங். பெட்ரோல் விலை ஏறிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் பெட்ரோலிய பொருள்கள் ஏறிவிட்டது, விலை ஏறிவிட்டது. அதுவும் டீசல் விலை ஏறிவிட்டது. நான் கேட்கிறேன், அந்த விலை நிர்ணயத்தை கம்பெனிகளுக்கு கொடுத்தது யார்? மன்மோகன் சிங். அதையெல்லாம் அவர் மறந்துவிடக்கூடாது. யூபிஏ, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, தமிழர்களுக்கு எப்படி விரோதமானது என்பதற்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இலங்கை அதிபர் ராஜபக்சே இங்கே வந்து வாக்குமூலம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். யூபிஏவில் இருக்கிற காங்கிரசும் திமுகவும் எங்களுக்கு உதவவில்லை என்று சொன்னால் நாங்கள் போரிலே வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், தமிழர்கள் காக்கிற அரசு மோடி அரசா, நீங்கள் ஆசைப்படுகிற உங்களுடைய அரசா என்பதை உங்கள் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன் அணி மாறினேங்கிறதுக்கு எல்லா காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். அணி மாறினதுக்கான காரணம், கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சியை எதிர்பார்த்து அணி சேர்ந்தோம். கொங்கு மண்டலம் வளர்ச்சி அடையவில்லை, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, அணி மாறினோம் தான் பதில். அப்புறம் ஒரே ஒரு கேள்வி எனக்கு, இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாம போச்சு இல்லை, அதனால யாருக்கு பயன்? யாருக்கு பயன்? இப்பெல்லாம் 2000 ரூபாய் இருக்கு, அதுக்கு பதிலாக ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவனுக்கு பயன். வரி கொங்கு நாட்டில் வசூல் பண்ணுவேன், தமிழ்நாட்டில் வசூல் பண்ணுவேன், ஆனா வேற மாநிலத்துக்கு நீ பயன்படுத்துவியா? அது நாங்க விட்டுருவோமா? நான் கொடுத்த வரி நீ புதுசா திட்டம் இல்ல, நான் கொடுத்த வரியை திருப்பி கொடு. இதுக்கு தான் தீரன் சின்னமலை போராடினாரு. தீரன் சின்னமலை எதுக்கு போராடினாரு? 2 மலைகளுக்கு இடையில தீரன் சின்னமலை போராடினது வரி வசூலை தடுக்கிறதுக்கு தான். வரி வசூல் இங்க பயன்படுங்கிறதுக்கு தான். நீங்க அப்படி பண்றீங்க, யார் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை மகிழ்ச்சி, என்னுடைய பேச்சு வெற்றி பெற்று விட்டது. ஏன்னா அவ்வளவு கொங்கு நாட்டில் வேலை வேணும், கொங்கு நாட்டில் தொழில் வேணும், கொங்கு நாடு முன்னேறினா தான் நம்ம முன்னேற முடியும். அதனால அதை புரிந்து கொண்டு கொங்கு நாட்டிலே வளர்ச்சிகள் வரவில்லை, ஏமாற்றி இருக்கிறார்கள் என்ற குறையை நான் என்ன எதிர்ப்பு வந்தாலும் காலம் பூராவும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி. ஆட்சி மாற்றம் தேவை என்று ஒரு கருத்தும், ஆட்சி மாற்றம் அவசியமில்லை என்று இன்னொரு தரப்பும் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி. இனிமேலும் பொறுமையாக கேட்கக்கூடிய நேயர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு என்னுடைய 2வது நன்றி. தேர்தல்ன்றது ஒரு பெரிய திருவிழா. ஒரு நாள் துபாயிலேயோ லண்டன்ல இருந்து பெனசீர் பூட்டோ ஒரு பேட்டி கொடுத்தாங்க. பாகிஸ்தானுடைய அதிபர், பிரதமராக இருந்தவங்க. நாட்டில் வசிக்க முடியாமல் வேறொரு நாட்டில் போய் தஞ்சம் இருந்த நேரத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அது எந்த காலகட்டம்னா 2004ஆம் ஆண்டில் உலகம் பூராவும் பாராட்டப்பட்ட ஒரு பெரும் தலைவர் வாஜ்பாய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அரவணைச்சு அவர் ஆட்சியை செய்தார். அவர் ஆட்சி முடிந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க. மக்கள் அவருக்கு 2வது வாய்ப்பை 2004 தரல, 3வது வாய்ப்பை. அப்போ அவர் முதலாவது நபராக தனக்கு மக்கள் வாய்ப்பளிக்கவில்லை என்ற உடனே ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைக்கிறார். அடுத்த நாள் இன்னொரு ஆட்சிக்கு வருகிறது. அந்த ஆட்சியை வாழ்த்தி அவர்களை பாராட்ட போது அந்த பதவியேற்புலால முதல் வரிசையில் உட்கார்ந்து அதை வாழ்த்தினார். அப்போது பெனசீர் பூட்டோ சொன்னாங்க, இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம்ன்றது வாக்கு சீட்டின் மூலமாக மிக எளிதாக நடக்குது. அதை அந்த நாட்டின் தலைவர்கள்
மக்கள் அளித்த தீர்ப்பு இது அப்படின்னு சொல்லி தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறாங்க. ரத்தம் சிந்தாமல், துப்பாக்கி வெடிக்காமல், புரட்சி நடக்காமல் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஜனநாயக வழியின்படி இந்தியர்கள் திறம்பட செய்கிறாங்க. எங்கள் நாட்டில் இது சாத்தியமில்லை அப்படின்னு அவங்க ஆதங்கப்பட்டாங்க. உலகத்திலேயே இத்தனை கோடி பேர் வாக்களித்து ஒரு ஜனநாயகத்தை ஆட்சி தொடர வேண்டுமா மாற வேண்டுமா அப்படின்ற தீர்ப்பை அளிக்கிற ஒரு அற்புதம் இந்தியாவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்தியர்கள் பெருமைப்பட வேண்டும். அமெரிக்கா ஜனநாயகத்தில் பழைய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்காவை விட இந்தியாவின் ஜனநாயகம் என்பது மிக வலுவானது. ஏனென்றால் அமெரிக்காவில் முதலாக தேர்தல் நடந்தபோது, ஜனநாயக நாடாகி தேர்தல் நடந்தபோது அங்கே எல்லோருக்கும் வாக்கு தரவில்லை, பெண்களுக்கு வாக்கு இல்லை. ஆனால் இந்தியா சுதந்திரமடைந்து முதல் தேர்தல் நடந்தபோது ஏழை பணக்காரன், கோடீஸ்வரன் பரம ஏழை, முதலாளி தொழிலாளி, உயர்ந்த ஜாதிக்காரர் தாழ்ந்த ஜாதிக்காரர், ஆண் பெண், வரி செலுத்தியவர் செலுத்தாதவர், பாரபட்சமே இல்லாமல் எல்லோரும் சமம், எல்லோருக்கும் ஒரு ஓட்டு அப்படின்றது இந்தியாவில் தான் வந்தது. அந்த வகையில் அமெரிக்காவுக்கே நாம் ஜனநாயகத்துக்கு முன்னோடிகள். தேர்தல் நேரத்தில் காரசாரமான விவாதம் வரும். தயவு செய்து எதிர்த்தரப்பு சொல்வதை நீங்கள் நிராகரியுங்கள். நிராகரிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் பொறுமையாக கேளுங்கள். ஜனநாயகத்தினுடைய பண்பே அதுதான். நம்பிக்கையில்லா தீர்மானம்னு கொண்டு வந்துட்டு ஒரு பிரதமரை உட்கார வச்சு 18 மணி நேரம் 20 மணி நேரம் விவாதிக்கிறாங்க. உங்கள் ஆட்சி போகணும், என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு. அந்த ஆட்சியாளர்கள் உட்கார்ந்து பதில் சொல்கிறாங்க. அந்த விவாதத்தை பொறுமையாக கேட்கிறார்கள். நிறைவாக என் ஆட்சி ஏன் தொடரணும், எதிர்க்கட்சி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிரதமர் பதில் சொல்கிறாங்க. இது நம்முடைய ஜனநாயக மரபு. ஜனநாயகத்தில் மாற்று கருத்து இல்லை. எல்லோரும் ஒரே கருத்து 6 பேரும் பேசினா யாராவது கேட்பீங்களா? கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடியாது. எனவே பொறுமையாக இந்த தேர்தல் முடிகிற வரை, இந்த நிகழ்ச்சிக்கென்று சொல்லவில்லை, இந்த தேர்தல் இதுவரை தமிழ்நாடு காணாத பணபலத்தோடு நடக்கிற ஒரு தேர்தல், கடும் ஆரவாரத்தோடு நடக்கிற தேர்தல். பணபலம் அப்படின்ற ஒன்று நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை. தமிழ்நாட்டை கவனிக்கக்கூடியவர்கள் இந்தியாவிலேயே தென்னிந்தியாவில் தான் பணபலம் அதிகமாக தேர்தலில் விளையாடுகிறது. இதை மறுக்கவே முடியாது. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்கு. ஆந்திராவில் இந்த பிரச்சனை இருக்கு, கர்நாடகாவில் இந்த பிரச்சனை இருக்கு, கேரளாவில் இது இல்லை. நாம் இந்த ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள். கட்சி மாச்சரியம் இருக்கலாம். இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வேணும்னு ஒரு அணியும் வேண்டாம்னு ஒரு அணியும் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்வது ஆட்சி மாற்றம் கட்சிகளுக்கானதல்ல. ஆட்சி மாற்றம் வேணும்ன்றதும் வேணான்றதும் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டதல்ல, ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்டதல்ல, கட்சிகள் சம்பந்தப்பட்டதல்ல. இந்த நாட்டின் எதிர்காலம் சம்பந்தப்பட்டது, இந்த நாட்டின் மக்கள் நலன் சம்பந்தப்பட்டது. அது வேணும்னாலும் வேணாம்னாலும் மக்கள் எஜமானர்கள். வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.